வணக்கம் வணக்கம் நான் நாதன். இன்னைக்கு நம்ம 8 இன்ச் ரீபோரை பற்றி பார்த்துடலாங்க. அதில் உள்ள சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிறது, நாங்கள் ரீபோரை எப்படி ஸ்டெப் செஞ்சோம் அப்படிங்கிறத பற்றியும் அதில் விரிவாக கண்டிப்பாக பார்த்துடலாம். முதல்ல இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு முழுமையாக புரியும். ஏன்னா பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. அதே மாதிரி இந்த வீடியோவோட கடைசியில் ஒரு முக்கியமான ஒரு சின்ன அப்டேட்டையும் நான் இன்றைக்கி கண்டிப்பாக கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 8 இன்ச் பொருளோட சிறப்பு என்னென்னு பார்த்துடலாங்க. 8 இன்ச் பொருளுங்கிறது நம்ம விவசாயத்துக்கும் மற்றும் பெரிய அளவில் தண்ணி எடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்னால் அதிக தண்ணியை அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது. அவங்களுக்கு தண்ணி நிறையா வேணும். சடனாக ஒரு ஷார்ட் டைமில் ஒரு பெரிய டேங்கை ஃபுல் பண்ண வேண்டியது வரும். அந்த மாதிரி அதிக அளவில் தண்ணி எடுக்கக்கூடியவங்களுக்கு இந்த பெரிய போர்வெல் ரொம்ப சூட்டபுளாகும். அதே மாதிரி இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா, நம்ம மோட்டர் பெரிய மோட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதிக ஹெச்பிகள் குறைஞ்சது 15-20 ஹெச்பி வரையும் கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாங்க. இப்போ 6 இன்ச் பொருளுக்கும் இதுவும் கம்பேர் பண்ணோம்னா தண்ணியோட கொள்ளளவு அதிகமாக இதில் ஸ்டோர் ஆகும். 6 இன்ச் பொருள் உங்களுக்கு ஒரு தோராயமாக 4.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஒரு அடியில் இருக்கும். இதில் கிட்டத்தட்ட ஒரு 6.25 லிட்டர் அளவுக்கு இந்த 8 இன்ச் பொருளில் ஸ்டோர் ஆகும். அப்போ நமக்கு ஒரு தண்ணி 1 இன்ச் தண்ணி வருது அப்படின்னா ஒரு பொருள் ஓட்டி அதில் 6 இன்ச் பொருளாக இருந்ததுன்னா அது மோட்டர் ஒரு 3/4 மணி நேரம் ரன் ஆகுதுன்னா, இதே 8 இன்ச் பொருள் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம், இன்னொரு 1/2 மணி நேரம் டு 3/4 மணி நேரம் சேர்த்து ரன் ஆகும். அடுத்தால நமக்கு நல்ல சோர்ஸ் இருக்கும்போது இதில் பெரிய மோட்டர் நேரடியாகவே பாசனத்துக்கு பயன்படுத்த முடியும். அதே மாதிரி இன்றைக்கி நாங்கள் அமைச்ச போர்வெல் 8 இன்ச் போர்வெல் அவங்க ஏற்கனவே வேறு நபர்களை வச்சு அவங்க அந்த போர்வெலை அமைச்சிருக்காங்க. அவங்க மொத்தம் அந்த போர்வெல் 100 அடி அமைச்சிருந்துருக்காங்க. இந்த 100 அடி அமைக்கும்போது அதில் வாட்டர் சோர்ஸ் நல்லா இருந்ததுனால அவங்க அதுக்கு மேலே அவங்களால ட்ரில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்திட்டாங்க. அது வெறும் 100 அடியில் ஓடக்கூடிய போர்வெல் அதிக நாள் ஓடாது இல்லைங்களா. அதனால் ஒரு 6 மாதம் கூட அவங்களுக்கு ரன் ஆகலை. அதில் அவங்க பெரிய அளவில் முதலீடு பண்ணி மோட்டர்கிட்டலாம் போட்டுருந்துருக்காங்க. அது ஒரு கோடை ஆரம்பித்த உடனே அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. கம்ப்ளீட்டாக நின்றுச்சு. ஃபஸ்ட்டு ஏன் அந்த 8 இன்ச்சில் அவங்களால ஓட்ட முடியலைங்கிறது ஒரு சின்ன ரீசன் என்னென்னா, அதிக அளவில் தண்ணி இருக்கும்போது அந்த பேக் ப்ரெஷர் ஏற்படுங்க. அப்படி ஏற்படும் போது ஹேமர் ஒர்க் ஆகாது. கண்டிப்பாக அப்படி ஒர்க் ஆகாத பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம அதை ட்ரில் பண்ண முடியாது. அதனால தான் அவங்க விட்டுட்டு போயிருக்காங்க. அதில் கேசிங் 80 அடியாக என்னமோ வச்சுருக்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் போய் அதை போர்வெல் ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் ஒரு சொட்டு கூட தண்ணி கிடையாது. போர்வெல் ஒரு ட்ரை போராக தான் இருந்தது. சும்மா லைட்டாக கொஞ்சம் ஒரு 2-3 அடிக்கு மட்டும் மண் நிறந்துருது. அது எதனாலன்னா அந்த ஃபில்டர் பண்ணியிருக்காங்க. பைப்பை அவங்க ஃபில்டர் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த ஒரு தண்ணி ஒரு 60-70 அடி மட்டத்தில் நல்ல தண்ணி வந்திருக்கு. அதனால் அதை ஃபில்டர் பண்ணி போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் போய் செட் பண்ணும்போது அதை கரெக்டாக அலைன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துருச்சு. ரீசன் என்னென்னு கேட்டால், அவங்க பைப்பு வச்சுட்டு எல்லாம் செட் பண்ணி நீட்டாக இது பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இவங்க மோட்டரை டைரெக்டாக கிளாம்ப் அது மேலே வச்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் பைப் சரிஞ்சிருச்சு. அதனால் நமக்கு அந்த மாதிரி இதில் சென்டர் பண்ண முடியாது. ஏன்னா பைப்பு சென்டர் பண்ணுறதுனா உங்களுக்கு 8 இன்ச் பொருளை பொறுத்தவரை அது கரெக்டாக சென்டராக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும். இல்லைன்னா பைப்பை டேமேஜ் பண்ணிப்போம். ஏன்னா பைப்பு உங்களுக்கு ரொம்ப அதிக ஆளாக வச்சுருக்கு பார்த்தீங்களா. அதனால் மேலே தான் நம்மளால் அதை நம்ம சென்டர் பண்ணுறோம். ஆனால் ஆக்சுவலாக அது கீழே இப்போது ஸ்டடியாகவும் மேலே கொஞ்சம் லைட்டை சரிஞ்சிருதுன்னா கண்டிப்பாக அது கொஞ்சம் அலைன் பண்ணுறது கொஞ்சம் சிரமப்படணும். ஃபஸ்ட்டு நாங்கள் எங்களுக்கு இது பண்ணும்போது கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருந்தது. ஏன்னா என்னோடய சென்டர் ஆஃப் போர்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எங்களால் ஃபஸ்ட்டு கணிக்க முடியல. இருந்தாலும் மறுபடியும் ரெண்டாவது அதை கொஞ்சம் 2-3 டைம் நாங்கள் அதை ட்ரை பண்ணி அதை செட் பண்ணிட்டோம். அதே மாதிரி நாங்கள் ரீபோர் கட் பண்ணதை 8 இன்ச் பொருளில் புதுக்கிட்ட போட்டு ஓட்டோம்னா கண்டிப்பாக ஓட்ட முடியாது. இப்போ 8 இன்ச்சுக்கு நமக்கு 203 mm வருங்க ஒரு பிட்டோட சைஸு. அந்த 8 இன்ச்சு 8 இன்ச்சோட நம்ம ஒரு 2 mm 3 mm கம்மியாக தான் போடணும். ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க என்ன சைஸில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா நாங்களே அமைச்ச பொருளாக இருந்தால் கண்டிப்பாக அதை பற்றி டேட்டா வச்சுருப்போம்.
அது வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அதை வந்து ட்ரில் பண்ணும்போது அதில் ஃபஸ்ட்டு ஒரு 5 ராட் அளவுக்கு வெறும் டஸ்ட்டாக தான் போச்சு. அது வந்து தண்ணி சுத்தமாகவே கிடையாது. அதுக்கப்புறம் தான் லைட்டாக வந்து ஈரம் டச் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் லைட்டாக ஈரம் மண்ணாகவே ஓடிச்சு. இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, 8 இன்ச்சு பருவலை பொறுத்தவரையும் மண் நல்லா ஈரம் வந்து அதிகமாக மண் வந்து நல்லா நம்ம எடுத்து கையில் எடுத்து நம்ம வந்து இருக்க பொறுத்தோம்னா அது உருண்டையாக நின்றுதுன்னா அது கிட்டத்தட்ட ஒரு இன்ச்சு தண்ணி இருந்தால் மட்டும்தான் அப்படி நிற்குங்க. இல்லைன்னா கண்டிப்பாக அது வந்து தண்ணி இல்லைன்னா சுத்தமாக பவுடராகவே போயிடும். நமக்கு அந்த 1 இன்ச்சு தண்ணி நின்றுது அப்படின்னாவே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து நார்மலாக ஒரு 5 HP மோட்டர் வந்து ஒரு 500 அடி போட்டுட்டோம்னா குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் ரன் ஆகும். அந்த அளவுக்கு ஈல்டு இருக்கும். கண்டிப்பாக ஒரு இன்ச் அளவுக்கு அதில் இருக்கும் ஸ்டோர். ஏன்னா இதில் வந்து ஸ்டோரேஜ் வந்து அதிகனால கொஞ்சம் தண்ணி பெருக்கமும் அதிகமாக ஸ்டோர் ஆகுங்க. அதனால் வந்து கண்டிப்பாக ஓரளவுக்கு நமக்கு மோட்ரு வந்து ட்ரை ரன் ஆகாமல் சப்ளை கொடுக்கும். நாங்கள் இப்போ ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய இது வந்து கொஞ்சம் ரெய்னி சீசனாக இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் நல்லா கோடை தான். ஏன்னா அந்தளவுக்கு இன்னும் கனத்த மழைகள் வரல. நீ மழைகள் வரும்போது வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த போர்வெல்லுமே நல்ல தண்ணி வரக்கூடிய பொருள் தான். ஏன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் வந்து ஒவ்வொரு 10-50 அடிக்கு ஒருக்கா ஒரு நிறைய மாற்றங்கள் கல் வந்து மாறி மாறி போயிருக்கு. அதில் நிறையா காலி கேப்புங்க, அதாவது வெற்றிடம் தண்ணி இல்லாத கேப் நிறையா இருந்தது. அதனால கண்டிப்பாக ஒரு மழை காலங்கள் வந்ததுன்னா நல்லா இந்த போர்வெல்ல சப்ளை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 300-350 அடி வரை ஃபஸ்ட்டு வந்து எதுவுமே தண்ணியே கிடையாது, சுத்தமாக ஈரம் முன்னாக தான் விழுந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 360 அடி மேலே போகும்போது கொஞ்சம் அடுத்த ஒரு மட்டம், ஒரு சிறு மட்டம் வந்தனால கொஞ்சம் மண் வந்து சேறு பதத்தில் வெளியே வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் ஒரு 450 அடிக்கிற போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி வந்து ஒரு லேயர் நல்ல ஒரு 1 இன்ச் தண்ணி போல் வந்ததுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு 500-520 போகும்போது அடுத்த ஒரு லேயர். அப்போ இந்த 2 லேயரும் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச் தண்ணி அளவுக்கு அந்த போர்வெல் வந்து தண்ணி வந்துருச்சு. இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த போர்வெலை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு ஒரு போர்வெல் ஓட்டுறதா தான் ஐடியா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கே ஒரு சின்ன இது, ஏன்னா 100 அடி தான் போட்டிருக்கோம், கண்டிப்பாக நம்ம ஆழம் போட்டால் தண்ணி வருமானு ஒரு ஐடியா வந்தது. இல்லை எப்படிங்கிறது தெரியல. ஆனால் மொத்தத்தில் வந்து இந்த போர்வெல் வந்து எவ்வளோ ஆழம் அமைச்சு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் வந்து இதுக்கு 800 அடிக்கு கொட்டேஷன் கொடுத்துருந்தேன். அந்த இதில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 400 அடி ஓட்டுங்க அப்படின்றாங்க. மறுபடியும் வந்து திரும்ப கொஞ்சம் தண்ணி வந்து ஒரு 450 அடி அந்த ஏரியாவில் வரும் அப்படிங்கிறது நாங்கள் சொன்னதை கேட்டு அப்புறம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஆழம்படுத்தி ஓட்டுங்க அப்படின்னாங்க. நாங்கள் சொன்ன மாதிரி அந்த ஏரியாவில் எவ்வளோ ஈல்டு வரும் அப்படிங்கிறது தெளிவாக சொன்னோம். இந்த மாதிரி இத்தனை அடியில் இவ்வளோ தண்ணி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டுங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து அந்த போர்வெல் வந்து 575 அடி ஓட்டி நிப்பாட்டிட்டோம். இதில் என்ன பிரச்சனைகள்னு கேட்டிங்கன்னா, 8 இன்ச்சு பொருளை வந்து அமைக்கும்போது சரியாக பைப்பு வச்சு அமைச்சிருக்கணும். அடுத்தல வந்து அந்த பாயிண்ட்டு வந்து நமக்கு வந்து சென்டராக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அந்த கிளாம் பண்ணும்போது அந்த பைப் மேலே வந்து சுற்றி லைட்டாக காங்கிரீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மோட்ரு போடணும். ஏன்னா 8 இன்ச்சு போடும்போது பெரிய மோட்ரு போடுறோம், ரொம்ப கொஞ்சம் மோட்ரு சைஸ் எல்லாம் வந்து பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் அதிகம் இருக்கும். அதனால் வந்து டைரெக்டாக கிளாம் பண்ணாமல் ஒரு சின்ன திண்டு மாதிரி கட்டி அதை சுற்றி அந்த கிளாம்பை வந்து அந்த திண்டு மேலே வச்சு லாக் பண்ணோம்னா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த பைப்பும் கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் சேஃபாக இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த பொருள் அமைக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு ஐஎஸ்சி பைப் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா போருடைய சைஸ் அதிகமாகும் போது அந்த பைப்புடைய சைஸும் பெருசாகும் போது அது வந்து உங்களுக்கு வந்து லோக்கல் பைப்பை வந்து யூஸ் பண்ணால் கண்டிப்பாக உள்ளே உடையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சில அழுத்தங்கள் பேக் ப்ரெஷர், அதாவது மழை காலங்களில் தண்ணி வந்து சுற்றி அந்த பொருளை அதிக அளவில் நீர் வர ஆரம்பிக்கும் போது அந்த பைப்புடைய அழுத்தம் தாங்காமல் அந்த பைப் உள்ள உடஞ்சிருங்க. ரெண்டாவது அப்படி உடையும் போது இந்த மண் வந்து உள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும். அது எந்த அளவுக்கு உடையுதுங்கிறத பொறுத்து கொஞ்சம் ரொம்ப பெரிய டேமேஜ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த மழை காலங்கள் முடிஞ்சு ஒரு 2-1 மாதங்கள்லேயே மோட்டர் கிட்ட எல்லாமே லாக் ஆகிடும். அதனால் வந்து நம்ம என்றைக்குமே முடிஞ்ச அளவுக்கு ஐஎஸ்சி பைப் யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அதே மாதிரி அந்த போர்வெல் நாங்கள் வந்து செய்யும்போது நிறைய எங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் தான். என்னென்னா ஃபஸ்ட்டு செட்டிங்கில் ஒரு பிரச்சனை, ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஒரு
பிட்டை வந்து நாங்கள் வந்து மறுபடியும் ஒரு பழைய பொருளை வந்து நம்ம அதே 8 இன்ச் அளவுக்கு ஓட்டணும் அப்படிங்கும்போது அது ரொம்ப கவனமாக நம்ம இது பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு அடி கொஞ்சம் நம்ம போடக்கூடிய பிட்டுக்கும் அதுக்கும் வேரியேஷன் அதிகம் இல்லாமல் ரொம்ப ஒரே ஈவனாக இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே கொஞ்சம் அது சின்னதாக இருந்ததுன்னா நம்மளோட பிட்டு வந்து லாக் பண்ணிடும் உள்ள. 6 இன்ச் பொருளோட 8 இன்ச் பொருள் வந்து உள்ள வந்து ஜாமான லாக் ஆகிடுச்சு. நாங்கள் இருக்கிறது வந்து ரொம்ப சிரமம். அதனால் கொஞ்சம் அதில் எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு. இருந்தாலும் நாங்கள் அதை வந்து சக்ஸஸாக செஞ்சு கொடுத்துட்டோம். இது மாதிரி 8 இன்ச் பொருள்லேயே ரீபோர் ஓட்ட முடியும். ஆனால் சரியான அளவு போட்டிருக்கணும். கண்டிப்பாக வந்து பைப்பு வந்து ஐஎஸ்ஐ பைப் வச்சுருக்கணும். ஏன்னா நாங்கள் அமைச்ச போரில் வந்து அவங்க பைப்பு நாங்கள் பார்த்ததில் அது வந்து ஒரு பைப்பு வந்து ஒரு ஐஎஸ்ஐ பைப்பு கிடையாது, ஏதோ கமர்ஷியல் பைப் வச்சுருக்காங்க. இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது வந்து 80 அடி அளவுக்கு அவங்க வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சு தான் கேள்விப்பட்டோம். அதில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து மேலே கிடச்சி ஊற்ற நம்பி அந்த போரை வந்து 100 அடியோடு நிப்பாட்டி இருந்துருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக 100 அடியெலாம் இன்றைக்கி வந்து நல்லா நீர்பிடிப்பு உள்ள ஏரியாவில் மட்டும்தான் வந்து ரன் ஆகும். மற்ற ஏரியாக்களில் கண்டிப்பாக ரன் ஆகாது. நல்ல செழிப்பான பகுதினா எப்படின்னா எந்த வருடத்தில் எந்த நாள் போட்டனாலும் நல்லா அந்த இடத்துல வந்து தண்ணி குறையாத அளவுக்கு வரக்கூடிய இடங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. அதே வந்து கொஞ்சம் ட்ரை ஆகக்கூடிய ஏரியா இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக சூட்டபிள் ஆகாது. அதே மாதிரி ஒரு விவசாய பூமி அமைக்கிறோம், அது ஒரு இண்டஸ்ட்ரீஸ் அமைக்கிறோம் அப்படின்னோம்னா அதில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம 8 இன்ச் ஓட்டிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா பெனிஃபிட் அதிகம். ஆனால் செலவினங்கள் வந்து கண்டிப்பாக அதிகம் தான். ஏன்னா நாங்கள் வந்து இந்த டூல்ஸ், டீசல், டைமிங் காஸ்ட்டு எல்லாத்தையுமே கால்குலேஷன் பண்ணும்போது எங்களுக்கு வந்து செலவு வந்து அதிகம் தான் வரும். ஏன்னா டூல்ஸ் வந்து நம்ம 6.5 டூல்ஸோட இது வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக வரதுனால நாங்கள் வந்து கண்டிப்பாக அதிகம் தான் சார்ஜ் பண்ணுவோம். அதே மாதிரி இது வந்து ஸ்டெப் ரேட் வந்து உங்களுக்கு வந்து 200 அடி வரை தான் ஸ்டெப் ரேட் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு 200 அடிக்கு ஒரு ரேட்டும், அடுத்த 100 அடிக்கு வந்து அப்படியே 10 ரூபாய், 20 ரூபா, 30 ரூபாய் இப்படி கூட்டிகிட்டு நம்ம பேஸ் ரேட் வந்து அது வந்து சீசனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறும். மற்றபடி இந்த ஸ்டெப் ரேட்லாம் வந்து உங்களுக்கு எல்லா நாளும் ஒரே மாதிரி ரேட் தான் வரும். ஒரு போர்வெல் செய்யும் போது எங்களுக்கு நிறைய பிரச்சனைகளையும் நாங்கள் சந்திக்க வேண்டியிருக்குது. இந்த பழைய போர்வெல்ல செய்யும்போது அது என்ன கண்டிஷனில் இருக்கும், உள்ள ஏதாவது பொருள் கிடக்குமா அப்படிங்கிறது. ஏன்னா உள்ள ஒரு இரும்பு பொருள் கிடந்தாலும் எங்களுக்கு கண்டிப்பாக பெரிய லெவலில் எங்களுடைய ஜாமானத்தை வந்து டேமேஜ் பண்ணிடும். அதே மாதிரி தான் இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய பயனுள்ள தகவல்களும் நம்ம பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி என்னோட அடுத்த வீடியோ நம்ம புதுசாக வந்து ஒரு பொருள் அமைக்கும் போது நம்ம என்னென்ன கவனிக்கணும், இல்லை என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறதையும் பார்ப்போம். அதே மாதிரி போன வீடியோவில் வந்து நான் வந்து பொருளில் வந்து முதலீடு பண்ணுவது எப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கணும் 2 சாப்டர். அடுத்து வந்து நம்ம இந்த போர்வெல் மிஷின்லாம் எந்தெந்த ஊர்களில் கிடைக்கும், அதை வந்து நம்ம எப்படி அணுகுவது, நம்ம என்னென்ன பொருள் வாங்கினா பொருளை வாங்கி நம்ம அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு முழுமையான வீடியோ வந்து அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேங்க. அதே மாதிரி தொடர்ந்து தொடர்ந்து பயணிச்சுட்டு வாங்க. எங்களுடைய முகநூல், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாமே வந்து நாதன் பொருள்ஸ் வள்ளியூர். தொடர்ந்து எங்களோட பயணிகள். உங்களுக்கான சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட கமெண்ட் பாக்ஸில் போடலாம், அல்லது நேரடியாக உங்களை தொலைபேசி வழியாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து எங்களோட பயணித்து வாருங்கள். நன்றி.